வணக்கம் விஎன் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருவாதிரை விரதம் எப்படி இருப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த விரதம் வந்து கரெக்டாக போகி பண்டிகை அன்னைக்கு வருது. திங்கக்கிழமை வர்றது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா திங்கக்கிழமை வந்து சோமவார விரதம்லாம் கடைபிடிப்போம் சிவனுக்காக. திங்கக்கிழமைன்றது ரொம்ப விசேஷமான நாள் சிவபெருமானுக்கு. அதில் வேற வருது. அதனால் வந்து ரொம்ப நல்ல உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கெலாம் காலையில் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருவாதிரை விரதம் எப்படி தொடங்கி நான் எப்படி நிறைவு செய்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாப் பண்ணிக்கிட்டேன் நான். அதாவது வீடெல்லாம் முத நாளே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. மாப் மட்டும் காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் வச்சுருந்தேன் நான், பொங்கல் அடுத்த நாள் அப்படின்றனால. அதனால் காலையில் 4 மணிக்கெலாம் வந்து எல்லா ரூமே மாப் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு சாமி ரூம் தான் எப்போவுமே நான் மாப் போடுவேன், அது என்னோட பழக்கம். சாமி ரூம் மாப் போட்டு ஹால் தொடச்சிட்ருக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிட்டேன் நான். எல்லா ரூமையும் தொடச்சிட்ருக்கதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து பொறுமை இருக்காது. அதனால் அப்படின்னா அதனால் வந்து ஹால்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புது மேட்டை துவைச்ச மேட்டை எடுத்து வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நடுவீட்டில் நல்லெண்ணெய், சீயக்காய், மஞ்சள் இது 3 வந்து நடுவீட்டில் வச்சு தான் நம்ம தலையில் தொட்டு வைக்கணும். ஆல்ரெடி என்னோடய லாங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் அந்த விரதம் நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. 4:30 மணிக்கெலாம் வந்து என்னோடய விரதத்தை வந்து நான் குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால அங்கே ஆள் இல்லை. ஏன்னா நான் பஜனைக்கு வேறு போகணும் அப்படின்றதுனால நான் 5:30 பஜனைக்கு போகணும். கோலம் போட்டு வரணும், இவ்வளோ வேலை இருக்குது. மாப்பெல்லாம் போட்டு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதனால சரி தலை குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுற இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து தொட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் சீயக்காய் தொட்டு வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்துட்டு நான் எப்போவுமே வீடுக்கு துடைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, துடைக்கிறதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்வீங்க. அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கதவுலையெல்லாம் பொட்டு வச்சுட்டு மாவு கோலம் வந்து போடுற வழக்கம் எனக்கு இருக்குது. குளிச்சுட்டு வந்துட்டேன் நான். குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து நிலக்கதவுக்கு பொட்டு வைக்க போகிறேன். நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பக்கமாக வந்து கேமரா வச்சுட்டு இந்த பக்கம் நான் எடுக்கிறனால உங்களுக்கு நிலக்கதவில் பொட்டு வச்சுருக்கா, கோலம் போட்டிருக்கா, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவ்வளோவா தெரியாது. அதனால் வந்து இதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து வீடு வந்து மாப் போட்டாச்சு. இன்றைக்கி விரதம் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால பொங்கல் வேறு வருது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியாச்சு, நிலக்கதவில் எப்போவுமே வாரம் வந்து நிலக்கதவில் வந்து பொட்டு வச்சுருவோம். புதுசாக மஞ்சள் பூசி பொட்டு வச்சுருவோம். எனக்கு என்னமோ அந்த மஞ்சள்லாம் கழுவுனோடனே நம்ம நெத்தியில் எப்படி பொட்டு இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் நிலக்கதவில் பொட்டு வைக்கலை அப்படின்னா. அதனால் நான் வந்து எப்போவுமே மங்களகரமாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு அப்படின்றக்காக நான் எப்போவுமே போட்டு வச்சுடுவேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குங்குமம் வச்சுக்கிறேன். கீழேயும் வந்து அதே மாதிரி தான். ஸ்பீட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து 9 நிமிஷம் அந்த மாதிரி வந்துடுதுன்னு நினைக்கிறேன் நான். இதுதான் நான் வந்து திருவாதிரைக்கு கட்டின சாரி. நான் ஆல்ரெடி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். பட் திருவாதிரை விரதம் அன்றைக்கே எடுத்த வீடியோ வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா அடுத்த நாள் பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் அப்படின்னு பிஸியாக வந்து போனனால என்னால் எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ண முடியல. அதனால் நான் இப்போ வந்து எடிட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி நைட்டு வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஃபுல்லாக நல்லா சளி பிடிச்சிருச்சு. கண்டினியூஸாக தலைக்கு ஊற்றிட்டே இருக்கனால சளி பிடிச்சிருச்சு நல்லாவே. என்னோடய குரல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா கனின்னு கேட்டிருக்கோம் என்னோடய குரல் வந்து. இப்போ கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கொணன்னு இருக்குது. அப்படி தான் இருக்குது. அந்த மஞ்சள்லாம் பூசிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க, விரதம் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிச்சு அப்படின்னா. அவ்வளோதான் வந்து மஞ்சள் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் நான். அப்படியே குங்குமம் மட்டும் வச்சுக்கிறேன் நான். சில பேர் வந்து இந்த நாமக்கட்டி வந்து உரசி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி வச்சு எனக்கு பழக்கம் இல்லை. நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். அதனால் நான் வந்து அதை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன் நான். மஞ்சள் வச்சாச்சு. மஞ்சளுக்கு வந்து குங்குமம் வைக்க போகிறேன் அடுத்தது மாவு கோலம் போட்டுட்டு இன்னொரு நிலைவாசல் இருக்குது சின்னது, அது பின்பக்க வாசல். அது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். முதல்ல நீங்கள் எந்திரிச்சோடனே பின்பக்க வாசல் திறந்துட்டு அதுக்கப்புறம் முன்பக்க வாசல் திறக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் அந்த சைடு வச்சதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலை. மெயினாக இருக்கக்கூடிய நிலைவாசலை வைக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் வீடியோ. இந்த வாசல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் நான். வந்து குங்குமம் வச்சிட்டோம் நம்ம. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஜூமில் பாருங்கள்.
ஃபுல்லாக எல்லா பக்கமே குங்குமம் வச்சாச்சு. இந்த நிலைவாசலில் இருக்க கோலம் ஸ்டிக்கர் வந்து கோலம் வந்து மாவு கோலம் இதெல்லாம் போட்டோன்னா எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறனால நிலா குட்டி இவங்கெல்லாம் இருக்கிறனால அங்கிட்ட ஓடி 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 அதெல்லாம் அழிஞ்சிருது. அதனால தான் நான் வந்து அதிகமாக வந்து சென்டரில் மட்டும் மாவுக்கெல்லாம் அவ்வளோவா போட மாட்டேன். அன்னைக்கு மட்டும் போட்டு ரசிச்சிக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ நிலா கதவு கட்டையாக இருக்குது, கட்டை இருக்குது அப்படின்னா அது மேலே நம்ம வரைஞ்சிக்கலாம், தாண்டி போயிடுவோம், நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி இருக்கிறனால அது என்னால் செய்ய முடியல. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆசைக்கு போட்டுட்டு அழகு பார்த்துப்பேன், அவ்வளோதான். சைடில் கோலம் வந்து மேக்ஸிமம் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் தான் நான் எப்போவுமே கோலம் போட்டுப்பேன். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. என்னோடய கை மஞ்சள் கையில் அப்படியே போட்டனால மஞ்சளாகவே இருந்தது கோலமும். அழகாக இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு. நான் வந்து ஸ்டிக்கரில் போட்டனால உங்களுக்கு அந்த கோலம் வீடியோவில் தெரியாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு லோட்டஸ் மட்டும் போட்டுட்டேன் நான். போட்டுட்டு பின்வாசல் நிலக்கதவுலையும் போட்டுட்டு அப்படியே வந்து இந்த வேலையை முடிச்சாச்சு. அவ்வளோதான், கோலம் போட்டு முடிச்சிட்டேன் நான். அவ்வளோதான். அந்த ஒரு நாள் தான் பார்க்க முடியும் அழகு பார்க்குறதுல, அவ்வளோதான். அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கேமராவை தூக்கிட்டு வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே விசேஷ நாள் அப்படின்னா பலகையில் இறக்கி வைப்பேன்னு சொல்லியிருப்பேன். குடும்ப சகிதமாக இருக்கிற அந்த சிவனோட ஃபோட்டோவை நான் வந்து இறக்கி வச்சுக்கிறேன். வந்து தாலி கயிறு வந்து நான் திருவாதிரையில் போன வருஷம் மாற்றினேன். அதனால் இந்த வருஷம் வந்து திருவாதிரைக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நூலில் எனக்கு போடுறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணும்போது போடுவோம்ல, அந்த நூலில் போடுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் அதில் மஞ்சள் வந்து இது பண்ணிட்டு கோயிலுக்கு பஜனைக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். நான் 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருந்தது. 6:30 to 7:30, அப்புறம் வந்து 9 to 10. நான் வந்து மேக்ஸிமம் தாலி மாற்றும் போது என்னோடய வீட்டுக்காரர் இருந்தார் அப்படின்னா அவர் கையிலே மாற்றிக்கணும்னு தான் நினப்பேன். நம்மளாக கட்டிக்கிறத விட அவங்க இருக்கும்போது அவங்க கையாலே மாற்றிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கும். அதனால் நான் வந்து அவர் வந்து போனார்னா அடுத்து நான் 11:30 மணிக்கு தான் காலையில் சாப்பாடே சாப்பிட வருவார். சரி, ஓகே, அவர் இருக்கும் போதே மாற்றிடலாம், நல்ல நேரம் தான் காலையில் இருக்குல்ல அப்படின்றனால நான் அப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் கோர்க்கறதுலாம் காட்டல. தாலியெல்லாம் வந்து எல்லோரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் வந்து நான் கோர்க்கறது இதெல்லாம் காட்டலை உங்களுக்கு. மஞ்சள் நூலை மட்டும் காட்டியிருந்தேன். அப்புறம் வந்து நான் கோர்த்துட்டு எப்போவுமே தாலி கயிறு மாற்றுறப்போ மாங்கல்யத்தில் வந்து பூ வைக்கணும். பூ வச்சுட்டு இப்போ அவர் வந்து எனக்கு பொட்டு எல்லாமே வச்சு விட்டார், தாலிக்கும் வச்சு விட்டார். அவர் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சும்மா சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். நான் நல்லா தீர்க்காயுஷ்மான் பவனா இருப்பா அப்படின்னு சொன்னார். நான் தீர்க்காயுஷாக இருக்கணும்னு வேண்டலை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து விளையாண்டுட்டு இருந்தோம், அவ்வளோதான். அதாவது தாலிக்கயிறு மாற்றியாச்சு. தாலிக்கயிறு எப்போவுமே மாற்றும் போது நம்ம வந்து ஒரு தாலி நூலை எடுத்து முதல்ல கழுத்தில் கட்டிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம போட்டிருக்கதை கலட்டிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் இதில் மாற்றணும். வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் திருவாதிரைக்கு தாலிக்கயிறெல்லாம் மாற்றிட்டேன். இதுதான் நான் திருவாதிரைக்கு ஆருத்ரா தரிசனம் நான் வரைந்த கோலம். இதை நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இது நான் வரைஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் திருவாதிரை களி செஞ்சேன் 9 to 10 நல்ல நேரம் இருந்ததுனால. இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேன், பட் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு உண்மையை சொன்னால். அந்த களி செஞ்சதெல்லாம் நான் எடுக்கலை. திருவாதிரை களி வந்து காலையிலே வந்து சிவபெருமானுக்கு வச்சுட்டேன். நான் காலையிலே வச்சுட்டு அப்புறம் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் விரதம் விடணும்னு சொல்லுவாங்க. பட் 8 மணி ஆயிடுச்சு நான் விரதம் விடும்போது. சாதம், பச்சை மொச்சை குழம்பு, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால லேட் ஆகிடுச்சு. பச்சை மொச்சை குழம்பு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு வச்சுருந்தேன். நான் இந்த புடலங்காய் பொரியல் வச்சுருக்கிறேன். இதுதான் நான் வந்து வச்சது. காலையிலே வந்து இனிப்பு களி செஞ்சதுனால நான் பெருசாக பாயாசம் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கலை. அந்த படையல் போட்ட வீடியோ வந்து காட்டிக்க பாருங்கள். அதிரசம் 2, வடை 2 அந்த